யார் அந்த ரத்னமாலா? எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரத்னமாலாவுக்கும் இடையில் நடந்தது என்ன? நாடக மேடையில் ரத்னமாலா திடீரென எம்ஜிஆர் கையை ஏன் இழுத்து பிடித்தார்? சிவாஜியும் ரத்னமாலாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டது உண்மையா அல்லது வதந்தியா? ரத்னமாலா எப்படி இறந்தார்? 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய இவர் ஏன் நடிகையாக பிரகாசிக்க முடியவில்லை? எம்ஜிஆர், சிவாஜி, ரத்னமாலா மூவரும் ரயிலில் பயணம் செய்யும் பொழுது எம்ஜிஆர் ரத்னமாலாவிடம் கேட்பது என்ன? மேடையில் வெற்றிகரமான எம்ஜிஆர் ஜோடியாக இருந்த நடிகை சினிமாவில் ஏன் பிரகாசிக்க முடியவில்லை? சினிமாவில் வெற்றிகரமாக நடிகராக இருப்பதற்கு எம்ஜிஆருக்கு உதவியாக இருந்தது இந்த நாடகம்தான். நாடகம் நடத்த எம்ஜிஆர், சிவாஜி வரும்பொழுது இந்த நடிகையும் வருவார். கூட்டம் எக்கச்சக்கமாக கூடும். இப்படி நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. எம்ஜிஆர் சினிமாவுக்கு வரும் முன் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த பொழுது எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் நடிகை ரத்னமாலா. யார் அந்த ரத்னமாலா? ரத்னமாலா முதலில் நாடக மேடையில் பிரபலமானவர். அவர் எம்ஜிஆரின் நாடக குழுவில் இருந்தார். இன்ப கனவு நாடகத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார். அந்த நாடகத்தின் மூலம் எம்ஜிஆரும் ரத்னமாலாவும் நல்ல தொழில்முறை நட்பு இருந்தது. சிவாஜிக்கும் ரத்னமாலாவுக்கும் நெருக்கம் இருந்ததாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டாலும் இருவரும் இதை வெளிப்படையாக உறுதிப்படுத்தவில்லை. ரத்னமாலா 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய திறமையான பாடகி. இதனால் அவருக்கு சினிமா உலகில் தனி மரியாதை இருந்தது. ரத்னமாலா தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பெரும்பாலும் ஊடகங்களிலிருந்து விலக்கி வைத்ததால் அவரை சுற்றி பல கதைகள் சொல்லப்படுகிறது. இன்பக்கனவு நாடகத்தில் நாடகம் நடத்த இடங்களில் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக வந்ததால் கூடுதல் காட்சிகள் நடத்தப்பட்டது. நாடகத்தில் நடித்த நடிகர்களின் நடிப்பை பார்த்து பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவர்களை கவனிக்க தொடங்கியதாக பழைய சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஒரு காட்சியில் உணர்ச்சி வசப்பட்டு எம்ஜிஆர் நடிக்க அதை பார்த்து நிஜமாகவே கண்கலங்கினார் ரத்னமாலா. எம்ஜிஆரும் வசனத்தை தாண்டி இயல்பாக பேசியதால் பார்வையாளர்கள் கைத்தட்டல் அதிகமாக இருந்தது. சில இடங்களில் ரசிகர்கள் நடிகர்களை நேரில் பார்க்க மேடைக்கு அருகில் திரண்டதால் நிகழ்ச்சி தாமதமானதாக செய்திகள் இருந்தன. நாடகத்தின் காதல் மற்றும் குடும்ப காட்சிகள் அக்கால இளைஞர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன. மேடை அலங்காரம் மற்றும் உடை வடிவமைப்பு அக்கால நாடகங்களுடன் ஒப்பிடும்போது சிறப்பாக இருந்ததாக விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சில காட்சிகளில் நடிகர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் மீண்டும் டேக் எடுப்பது போல மேடையிலேயே வசனத்தை திருத்தி நடித்த சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. நாடக குழுவினர் பல ஊர்களுக்கு பயணம் செய்து நிகழ்ச்சி நடத்தியதால் ரசிகர் மன்றங்கள் உருவாக உதவியதாகவும் சொல்லப்படுகிறது. நாடக வெற்றிக்கு பிறகு அதில் நடித்த சிலருக்கு திரைப்பட வாய்ப்புகள் அதிகரித்தன. நாடகத்தின் சில காட்சிகள் பின்னர் திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்டது. இன்பக்கனவு நாடகம் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இணைந்து நடித்த ஆரம்ப கால மேடை நாடகங்களில் இன்பக்கனவு முக்கியமானது. ரத்னமாலாவின் அக்காலத்தின் பிரபலமான நடிகை. இந்த நாடக குழுவுடன் தொடர்புடையவராக இருந்ததால் பல நகரங்களில் மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். நாடகம் நடந்த இடங்களில் எம்ஜிஆர், சிவாஜி இருவரையும் பார்க்க பெரும் ரசிகர் கூட்டம் திரண்டது. மேடையில் வசனம் மறதி. ஒரு நிகழ்ச்சியில் நடிகர் ஒருவர் வசனம் மறந்தபோது சிவாஜி தனது தன்னிச்சையான பேச்சு திறமையால் காட்சியை காப்பாற்றினார். எம்ஜிஆரின் உதவி மனப்பான்மை. நாடக குழுவில் இருந்த இளம் கலைஞர்களுக்கு உணவு, தங்குமிடம் போன்ற உதவிகளை எம்ஜிஆர் செய்தார். ரத்னமாலா சிவாஜியின் உரைநடை மற்றும் உணர்ச்சி வெளிப்பாட்டை மிகவும் பாராட்டியதால் இருவரும் இணைந்து பணியாற்ற முடிவு செய்தார்கள். எம்ஜிஆர், சிவாஜி போட்டியை விட நட்பு பின்னாளில் சினிமாவில் போட்டியாளர்களாக இருந்தாலும் அக்காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒன்றாக மேடை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நாடக குழுக்கள் பல ஊர்களுக்கு ரயிலில் பயணம் செய்தன. அந்த பயணங்களில் எம்ஜிஆரும் சிவாஜியும் ரத்னமாலாவும் ஒன்றாக ரயிலில் பயணம் செல்வார்கள். அப்பொழுது ரத்னமாலாவை பாட சொல்லி எம்ஜிஆரும் சிவாஜியும் ரசிப்பார்கள். சிவாஜி ரத்னமாலா உறவு குறித்து பல வதந்திகள் இருந்தாலும் அவற்றை உறுதிப்படுத்தும் வலுவான ஆவண ஆதாரங்கள் மிக குறைவு என்பதால் நாம் அதன் பகுதியை ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்னமாலாவுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் சிக்கல் ஏற்பட்ட போது எம்ஜிஆர் சமரசமாக பேசி சூழ்நிலையை அமைதிப்படுத்துவார். இதனால் ரத்னமாலாவை எம்ஜிஆர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். இன்பக்கனவு எம்ஜிஆரின் முக்கிய நாடகங்களில் ஒன்று. நடிகராக புகழ் பெறுவதற்கு முன்பே எம்ஜிஆர் இந்த நாடகத்தின் மூலம் பெரிய வரவேற்பை பெற்றார். ரத்னமாலா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த காலத்தில் மேடை நாடகங்களில் பெண்கள் நடிப்பது குறைவாக இருந்த நிலையில் ரத்னமாலா தனித்து கவனம் பெற்றார். ரத்னமாலாவை எம்ஜிஆர் ஒரு சகோதரியாகவே பாவித்து வந்தார். எம்ஜிஆர் ரத்னமாலா ஜோடி ரசிகர்களால் விரும்பப்பட்டது. நாடகத்தில் இருவரின் நடிப்பும் இயல்பாக இருந்ததால் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு அளித்தனர். மேடையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு. ஒரு காட்சியின் போது மேடை அமைப்பில் ஏற்பட்ட சிறிய பிரச்சனையை எம்ஜிஆர் சமாளித்து நாடகத்தை நிறுத்தாமல் நடித்து கொடுத்தார்.
நடிகர் ஒருவர் வசனத்தை மறந்தபோது எம்ஜிஆர் உடனடியாக வேறு வசனத்தை சேர்த்து காட்சியை காப்பாற்றி விடுவார். அப்படியே ரத்னமாலாவுக்கும் எம்ஜிஆர் உதவினார். மேடை அனுபவம் குறைவாக இருந்த நேரத்தில் வசன உச்சரிப்பு மற்றும் மேடை இயக்கம் குறித்து எம்ஜிஆர் ஆலோசனைகள் வழங்குவார். எம்ஜிஆருக்கு நாடக வெற்றி சினிமா வாய்ப்புகளுக்கு உதவியது. இந்த நாடகத்தின் பிரபலத்தால் பல நடிகர்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்தன. ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்தது. சில ஊர்களில் நாடகம் நடக்கும் இடங்களில் எதிர்பார்த்ததை விட அதிக ரசிகர்கள் வந்தனர். எம்ஜிஆரின் ஒழுக்கம் அனைவரையும் கவர்ந்தது. நாடக ஒத்திகைக்கு நேரத்திற்கு முன்பே வந்து தயாராக இருப்பார். பின்னாளில் நினைவு கூறப்பட்ட நாடகம் எம்ஜிஆர் சினிமா மற்றும் அரசியலில் உயர்ந்த பிறகும் இன்பக்கனவு அவரது ஆரம்ப வெற்றி பயணத்தின் முக்கிய அத்தியாயமாக கருதப்பட்டது. இப்படி எம்ஜிஆரோடு நாடக மேடையில் ஜோடியாக நடித்த ரத்னமாலா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். இனிமையான குரல் வளம் படைத்தவர். திறமையான பின்னணி பாடகி. ஏஜி ரத்னமாலா எம்ஜிஆரின் இன்பக்கனவு நாடகத்தில் நடித்ததோடு என் தங்கை திரைப்படமாக வருவதற்கு முன் நாடகமாக நடத்தப்பட்டு வந்தது. நாடகத்தில் சிவாஜி கணேசன் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். அவரின் தங்கையாக ரத்னமாலா நடித்தார். எம்ஜிஆர் நாடக குழுவில் நடிகையாக இருந்து வந்தார். பின்னர் சிவாஜி நாடக மன்றத்தில் இணைந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் கட்டபொம்மனின் மனைவி ஜக்கம்மாவாக நடித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் போகாதே போகாதே என் கனவா என்ற பாடலை பாடியவர் இவர்தான். அதே படத்தில் ஆத்துக்குள்ளே ஊத்து என்ற பாடலை திருச்சி லோகநாதனுடன் இணைந்து பாடியிருக்கிறார். சிவாஜியின் மனைவி கமலம்மாள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் சிவாஜிக்கு ரத்னமாலா என்ற பெயரில் இன்னொரு மனைவி இருந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியான போது சினிமா துறையினர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். எனினும் ஊடகங்கள் அதனை அவ்வளவாக பெரிதுபடுத்தவில்லை. சிவாஜி என்ற ஒரு சகாப்தத்தின் ஒரு மகா புருஷனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கிருந்த பலவீனத்தை யாரும் சர்ச்சைக்குள்ளாக்க விரும்பவில்லை என்பதே உண்மை. சிவாஜி எந்த அளவுக்கு தன் மனைவி மக்களோடு அனுசரணையாக இருந்தார் என்பது எல்லோரும் அறிந்து வைத்திருந்தார்கள். ரத்னமாலாவுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இடையே இருந்த அந்யோன்ய உறவு ஒரு கட்டத்தில் எல்லோரும் அறியும் வண்ணம் வெளியுலகத்திற்கு தெரிய வந்தது. முதலில் யாருமே நம்ப மறுத்தனர். பிரபலங்களை பற்றி பேசப்படும் எத்தனையோ கிசுகிசுகளில் இதுவும் ஒன்று என்றனர். இப்படி வாழ்ந்த ரத்னமாலா 3/6/2007 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு மாரடைப்பு ஏற்பட்டு தனது 76வது வயதில் சென்னை தியாகராய நகரிலிருந்து தமது வீட்டில் காலமானார். ரத்னமாலா மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு நாடகத்தில் ஒன்றாக நடித்த இந்த நடிகை அதிக ஊடக வெளிச்சம் படாததால் இவரை பற்றிய செய்திகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது என்பது உண்மை. இருந்தாலும் நாடக உலகில் மக்கள் திலகத்திற்கு பக்கபலமாக வெற்றிகரமான ஜோடியாக விளங்கினார் இந்த ரத்னமாலா.